செய்தி. சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே இதே பாணியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர்களின் பட்டியலை சேகரிக்கும் பணியில் சென்னை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சாலமன். இதே பாணியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர்களின் பட்டியலை சென்னை போலீசார் சேகரித்து வருகின்றனர். இந்த பட்டியல் சேகரிக்கப்படுவதன் முறையானது எப்படி நடைபெற்று வருகிறது? மேலும் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய முழு தகவலின் விவரம். சென்னையில் நேற்று முன்தினம் 13 தனியார் பள்ளிகளுக்கு மெயில் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரும் அச்சமடைந்து அவர்கள் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்த சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில பெற்றோர்கள் யாரும் அச்சமடைய வேண்டாம், அவர்கள் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பலாம் எனவும், இது வெறும் புரளி எனவும் சென்னை காவல்துறையினர் உடனடியாக அந்த குற்றவாளியை கைது செய்யப்படுவார் எனவும் சென்னை காவல்துறை தரப்புல ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. குறிப்பாக இது மொத்தம் 13 பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டதால் மொத்தம் 9 வழக்குகள் சென்னை காவல்துறையில் பதியப்பட்டு இந்த வழக்கானது முழுவதுமாக மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் பிரிவுக்கு மாற்றப்பட்டு தற்போது இந்த விசாரணையானது முழு வீச்சில் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மெயில் மூலமாக வெளிநாட்டு, அதாவது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த மெயில் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதால் அந்த மெயிலை காணும் பணியில தற்போது தீவிரமாக சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக இன்டர்போல் உதவியை நாடவும் தற்போது சென்னை காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளார். அதாவது நேரடியாக இன்டர்போலை நாட முடியாததால் நோடல் அதிகாரியை மூலமாக நாடி அதன் மூலமாக இன்டர்போலுக்கு தற்போது இந்த நபர் யார் எனவும் இந்த மெயில் மூலமாக அனுப்பிய செல்போன் எண்ணை தங்களுக்கு தருமாறும் சென்னை போலீசார் தரப்புல கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாகவும் தகவல் வெளியான நிலையில தற்போது இது ஒரு புறம் நடந்திருக்க, மற்றொரு புறமாக அந்த நபரின் எண்ணை கண்டுபிடிப்ப தற்போது முழு வீச்சில் போலீசார் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக ஏற்கனவே இதே போன்று இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர்கள் யாரேனும் கைது செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக தமிழகம் முழுவதும் இந்த தகவல்களை தெரிவித்து அந்தந்த காவல் நிலையங்களில் ஏதேனும் வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில இதே போன்ற நபர் யாரேனும் கைது செய்யப்பட்டுள்ளதா என்ற விவரங்களை தற்போது கேட்டு சென்னை போலீசார் ஒரு அனுப்பி தகவலை பரிமாறி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஏற்கனவே இதே போன்று யாரேனும் இமெயில் மூலமாக, அதாவது குறிப்பாக செல்போன் மூலமாக தான் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும். ஆனால் தற்போது சென்னை முழுவதும் 13 தனியார் பள்ளிகளில் இமெயில் மூலமாக விடுக்கப்பட்டதால் புதிதாக இந்த சம்பவம் என்பதால் வேறு ஏதேனும் மாநிலங்கள் அல்லது தமிழகத்துல யாரேனும் இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளா என்ற விவரங்களை சேகரித்து அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கவும் தற்போது சென்னை போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக சைபர் கிரைம் போலீசார் அந்த நபர் யார், அவரது ஐடி பயன்படுத்தி அந்த செல்போன் எண்ணை எந்த செல்போன் எண் மூலமாக அந்த ஐடியை துவங்கினார் என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.